5ஆம் நாள் திருவிழாவிலே அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத சோமநாத பெருமான் இருவருமே குதிரை வாகனத்திலே எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கின்றனர். சில்ப சாஸ்திரங்களிலே குதிரையை பற்றி கூறும்பொழுது 108 லட்சணங்களும் பொருந்திய அஸ்வமாகத்தான் குதிரை இருக்க வேண்டும் என்று சொல்லி சிற்பசாஸ்திரமானது மிக மிக அழகாக விவரிக்கின்றது. அந்த வகையிலே 108 லட்சணங்கள் புரிந்துள்ள அந்த உயர்ந்த ரக உச்சை சிரவசி என்ற அஸ்வத்தின் மேலே ஆரோகணித்து சிவபெருமானும் எம்பிராட்டியும் நமக்கு அருள்பாலிக்கின்றனர். மணமான குதிரையை அது செல்ல வேண்டிய இடத்திற்கெல்லாம் செல்லவிடாமல் கடிவாளமிட்டு கட்டுப்படுத்தி நம்முடைய கைக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்ற கூற்றை சிவபெருமானும் அம்பிகையும் அந்த குதிரை வாகனத்திலே எழுந்தருளி அதை தரிசனம் செய்பவர்களுக்கு மனமானது கோபமான நிலையிலோ சில சமயங்களிலோ தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக மனதை கடிவாளமிட்டு கட்டுப்படுவதற்குண்டான ஆற்றலை எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அந்த குதிரை வாகன தரிசனத்திலே நமக்கு அருள்பாலிப்பார்கள் என்பதில் துளியும் நமக்கு சந்தேகம் வேண்டாம்.